ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெந்தயக்கீரை குழம்பு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்கீரை கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ரௌன் கலராக வச்சு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கணும். பூண்டு போட்டுக்கலாம், ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். வாசனைக்காக 2 பச்சை மிளகாய், பெருங்காயம், தக்காளி போட்டுக்கலாம், வதக்கி தக்காளி போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம், காஷ்மீரி மிளகாய் பொடி. நீங்கள் எந்த மிளகானா போட்டுக்கோங்க, நான் காஷ்மீரி மிளகாய் பொடி தான் போடுவேன். வெறும் மிளகாத்தூள் இது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்குவோம். எல்லாம் வதங்கிட்டு இப்போது கீரை போட்டுக்குவோம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் மூடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரியா போச்சு. என் ஸ்டைலில் வெந்தயக்கீரை குழம்பு செஞ்சுட்டேன். உங்கள் ஸ்டைலில் இப்படியே தான் செய்வீங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சால் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறான்ட்டு. கீரை செஞ்சது கரெக்டாக. இது சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்கன்னா ஃபுல்லாக ரெடிஸ் ஆகிடும் சுகர். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நான் நட்டு இது மாதிரி செஞ்சேன் பார்த்தீங்களா, வீடியோ போட்டேன் பாருங்கள் காலையில், நீங்கள் பார்த்து அது மாதிரி செஞ்சு இன்னும் ஆர்கானிக்காக வளர்த்து இப்படி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.